வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக தடுப்பு முறைகள் மற்றும் கட்டுப்பாடு. இந்த தடுப்பு முறைகள் மற்றும் கட்டுப்பாடில் நம்ம அந்த மது பழக்கம், அந்த போதை வஸ்துக்கள், அந்த புகையிலை பிடித்தல், இதை எப்படி நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் தடுத்துக்கலாம், எப்படி நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்றத ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நண்பர்களுடைய அழுத்தத்தை திறமையாக கையாளுதல். நண்பர்களுடைய அழுத்தத்தை திறமையாக கையாளுதல். நம்ம என்னென்னா, நமக்கு என்ன பண்ணுறது, இந்த போதை வஸ்துக்கள்லாம் நமக்கு வரக்கூடிய இது யாருன்னா, நமக்கு என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பிடிச்சிக்கிறது. இந்த போதை வஸ்துக்களில் என்ன பண்ணது, அடிமையாகுது, இது என்ன பண்ணது, புகையிலை பிடிக்காமல் இருக்கக்கூடியவங்க, மது அருந்தாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணது, இந்த நண்பர்களுடைய அழுத்தத்தை திறமையாக என்ன பண்ண கையாண்டு விடலாம். சரி, இப்போ சப்போஸ் என்ன பண்ணது, வேறு வழி இல்லை, நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது வேறு வழியே இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண நம்ம கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண, ஒரு பெற்றோர்கிட்டையோ இல்லை என்ன பண்ண, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன பண்ண போய் சொல்லி இதுலேருந்து எப்படா நம்ம மேல்றது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட என்ன பண்ண விடுபட்டு என்ன பண்ண உங்களை கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு பெற்றோர்கள் தான் நமக்கு என்ன பண்ண மிக முக்கியமான அவங்க என்ன பண்ணாங்கன்னா வான் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, அதை நோக்கி என்ன பண்ணுது, செல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண தெரிஞ்சிடும். இதில் 3வது பாயிண்ட் பாருங்கள், கல்வி மற்றும் ஆலோசனை. கல்வி மற்றும் ஆலோசனை இதை பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸாக என்ன பண்ணது, இதை சொல்லணும். வாழ்க்கையின் பல சிக்கல்கள் என்ன பண்ணது நிறைய இருக்குது, அதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய வாழ்க்கையில் இருக்குது, இதெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு என்ன பண்ணுது, கல்வியும் அது நிறைய மூத்தவர்களுடைய ஆலோசனை நமக்கு என்ன பண்ணுறது கண்டிப்பாக தேவை. அதே சமயத்தில் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போதை மருந்துகளை எப்படி நம்ம என்ன பண்ணுறது குறைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம இது சார்ந்த கல்விகள், இது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆலோசனைகள் நம்ம என்ன பின்பற்றோம்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறது விடுபடலாம். அடுத்ததாக 4வதாக ஆபத்தான அறிகுறிகளை கண்டறிதல். ஆபத்தான அறிகுறிகளை கண்டறிதல் 2 பேர் தான். யார்? ஒன்று ஆசிரியர்கள், இன்னொன்று பெற்றோர்கள். இவங்க தான் என்னன்னா போதைப்படி அது பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய மாணவர்களையோ இல்லை வேறு யார் என்ன பண்ணுறது போதை மருந்துக்கு அடிமையாகிறவங்களோ அவங்கள என்ன பண்ணுது, இவங்க யாரும் கண்டிப்பாக என்ன பண்ண ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ண சில ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை பிரகாரம் நம்ம என்ன பண்ணது கடைபிடிக்கும் போது நமக்கு அந்த அறிகுறியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மாறிடலாம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து தொழில்முறை மற்றும் மருத்துவ உதவி நாடுதல். இதுவும் டாக்டர்ஸ் தான். போதைக்கே அடிமையானவர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டெழு, அவங்களுக்குள்ள செல்ஃபில் என்ன பண்ண நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் இப்போ குடிக்கிறதுக்கே என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, செல்ஃபாக இருக்கக்கூடிய என்ன பண்ணுது, அவங்ககிட்ட என்ன பண்ணுது, இந்த டாக்டர்ஸ்கிட்ட, யார் சைக்காலஜிஸ்ட்கிட்ட போகணும். ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ண போயிட்டு அவங்க அடிமை மீட்சி மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் போன்ற நிறைய வடிவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போதை மருந்துலேருந்து என்ன பண்ணது விடுபடுவதற்கு நிறைய ஆலோசனைகளை அவங்க கூறுவாங்க. அது பிரகாரம் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம அது முற்றிலுமாக விலகி நமக்கு நாட்டம் என்ன பண்ணுது, வேறொரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ண நாட்டத்தை செலுத்திட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் போயிடலாம். அடுத்தது மனநலன். இந்த மனநலன் பார்த்திங்கன்னா சுயமரியாதையின் கூடிய நல்ல மனநிலையை குறிக்கக்கூடியது. சுயமரியாதைனா என்ன? தன்னையே விரும்புவது, செல்ஃபாக நம்ம நம்ம இது பண்ணுறது, தான் நம்புவதே சரியான நம்புவது, உறுதியாக நிற்பது என்ன பொருள்படும். நான் செய்கிறது தான் சரி அப்படின்றது என்ன பண்ணுது, உறுதியாக என்ன பண்ணுது நிற்கிறதா என்ன பண்ணுது இந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லி பேர். மேலும் நேர்மறையான மனநலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஆக்ட், பாசிட்டிவ் ஃபேக்ட்ஸ். ஸோ அந்த பாசிட்டிவ் ஃபேக்டில் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் என்ன பண்ண பாசிட்டிவ் திங்கிங் இருக்கானா அவன் என்ன பண்ண நல்லா என்ன பண்ணுறது மேலே வந்துட்டு இருப்பான் ஃபுல்லாக. யார் ஒருத்தர் என்ன பண்ண நெகட்டிவ் திங்கிங் இருக்கானா அவன் என்ன பண்ண அப்படியே சப்ரஸ் ஆகி உட்காந்து தான் ஃபுல்லாக. ஸோ மனநலமுடைய ஒரு நபர் நல்ல ஆளுமையை என்ன பண்ணுறது பிரதிபலிக்கின்றார். நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நமக்கு என்ன பண்ண சமுதாயத்தில் என்ன பண்ணுது நல்ல ஒரு என்ன பண்ணுது ஒரு பாராட்டை என்ன பண்ண பெறுவாங்க. அதே சமயம் ஒரு வெகுமதி கிடைக்கும். படைப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுது நேர்மறையான என்ன பண்ணுது மனநலனுடையவன் தான். மற்ற கூட என்ன பண்ணுது இணைந்து என்ன பண்ணுறாங்க வாழக்கூடியவங்களும் அவங்க தான் ஃபுல்லாக. சரி, இப்போ இந்த மாதிரி போதை மருந்துகள்லாம் என்ன பண்ணுது அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய மன அழுத்தம் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மன அழுத்தத்தினுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 அறிகுறிகள் சொல்கிறாங்க. ஒன்று தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை இழத்தல், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை, அதை ரெண்டுமே என்ன பண்ண இழந்துருவாங்க.
அது ரெண்டாவது எந்த நேரமும் என்ன பண்ண கவலையாகவே இருப்பாங்க. மன அழுத்தம் உள்ளவங்க, நம்ம ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க என்ன பண்ண கவலையாகவே இருந்துட்டு இருப்பாங்க. என்னவோ பறி கொடுத்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கவலைகள் வந்து என்ன பண்ண இருக்கும் ஃபுல்லாக அவங்களுக்கு. அதே மாதிரி எது வந்து என்ன பண்ணுது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களோ அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களுக்கு கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் அந்த செலுத்த மாட்டாங்க. எந்தவித ஆர்வமும் அதில் செலுத்தாமல் அது இன்னும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால தான் அவங்க அதில் வந்து என்ன பண்ண கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. சரி, இப்போ இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து தியானம் பண்ணலாம், யோகா செய்யலாம், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், நல்ல அது வந்து என்ன பண்ணுது உணவு பழக்கங்கள், நல்ல பேலன்ஸ்டு டயட்டை வந்து நம்ம என்ன பண்ண சாப்பிடும்போது இதை வந்து இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு என்ன பண்ணுது இந்த வாழ்க்கை முறையை நம்ம வந்து என்ன பண்ணுது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, மார்னிங் ஏந்ததுலேருந்து என்ன பண்ணுது நைட்டு படுக்கிற வேலை நம்ம என்ன பண்ணுது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விடுபடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்களா. அதே சமயத்தில் இந்த உடற்பயிற்சின்றது நமக்கு எந்த ஆங்கிளில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த உடற்பயிற்சி செய்யும்போது நம்முடைய உடம்பில் செரோட்டோனின், என்டார்ஃபின்கள் அப்படின்ற ஹார்மோன்கள் சுரக்குது. இந்த ஹார்மோன்கள் நம்மளுடைய உடம்புல நிறைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம உண்டு பண்ணிக்கிறோம். நம்மளுடைய நரம்பில் அது ஒரு அந்த கடத்தியை செஞ்சு அதனுடைய மன அழுத்தத்தை குறைக்கின்றது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தினசரி வாழ்வில் நாம் நிறைய வந்து என்ன பண்ணுது நேர்மறையான எண்ணங்களை செலுத்திக்கணும். எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை நம்ம வந்து என்ன பண்ண எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன பண்ணுது வராமல் போயிடும். உடற்பயிற்சி திட்டங்களில் வந்து நம்ம பங்கேற்றிங்கன்னா இந்த இதை வந்து என்ன பண்ணுது மீட் அவுட் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இதெல்லாம் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னா, தன்னம்பிக்கையை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுயமரியாதை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுது இந்த உடற்பயிற்சி திட்டங்களில் தான் என்ன பண்ணணும் பங்கேற்கணும். உடற்பயிற்சி திட்டங்களில் பங்கேற்கும்போது என்ன பண்ண சுயமரியாதை வந்து அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மேம்படும், அதிகார உணர்வை உருவாக்கும், சமூக தொடர்புகள் உறவு முறைகள்லாம் வந்து என்ன பண்ணுறது மேம்படுத்தும். இதெல்லாம் உடற்பயிற்சி திட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறது செயல்படுத்தக்கூடிய ஒன்று ஃபுல்லாக. அதுக்கடுத்து இந்த உடலில் வந்து என்ன பண்ணுது அதிக அளவு வளர்சிதை மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னா மூளை. இது செயல்பட வந்து நம்ம என்ன பண்ணுறது ஊட்டச்சத்து கண்டிப்பாக தேவை. அதிக வளர்சிதை மாற்றம் ஏற்படக்கூடிய உறுப்பு எது மூளை. இது செயல்பட வந்து என்ன பண்ணுறது ஊட்டச்சத்து வந்து என்ன பண்ணுறது அவசியம். குறை உணர்வு இல்லை ஆரோக்கியமான உணவு பேலன்ஸ்டு டயட் நம்ம வந்து என்ன பண்ண வழங்க முடியாத நிலையில் வந்து என்ன பண்ணோன்னா இந்த குறை உணர்வு வந்து என்ன பண்ண இருக்கும். இதனால் என்ன பண்ணால் நமக்கு வந்து என்ன பண்ணுது கவலைகள் ஏற்படுத்தும், மன அழுத்த அறிகுறிகள் இருந்தால் என்ன பண்ணுது இதெல்லாம் வந்து என்ன பண்ண வந்துடும் ஃபுல்லாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுது உடற்பயிற்சி திட்டங்களில் பங்கேற்கும் போது என்ன பண்ணுது நல்லா என்ன பண்ண ஆரோக்கியமான உணவுகளை வந்து என்ன பண்ணுது எடுத்துக்கிறது நமக்கு என்ன பண்ணுது நல்லது. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஆல்கஹாலிசம் வந்து பார்த்திங்கன்னா உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்த சார்பு நிலையின் காரணமாக மது குடிப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலை, வேறு வழியே இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணுது இருந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலில் வந்து ஆல்கஹாலிசம் அல்லது சொல்ல மிதமிஞ்சிய மது பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். மிதமிஞ்சிய மது பழக்கம் ஆல்கஹாலிசம். அதாவது வந்து என்ன பண்ணுது ஒன்றுமே டெய்லி சாப்பிட்டதான் காலையில் சேர்ந்து என்ன பண்ணுது அந்த இது மதுவை வந்து என்ன பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைனா கைக்கெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுது ஆல்கஹாலிசம் அல்லது மிதமிஞ்சிய மது பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த அனாமதேய குடிகாரர்கள் என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாக வாழ்வில் நம்பிக்கை இழந்து குடியில் மூழ்கியிருந்த ஒரு தொழிலதிபரும் அவர் கூட சேர்ந்து என்ன பண்ண ஒரு மருத்துவம் சேர்ந்து 1935ஆம் ஆண்டு இது என்ன பண்ணது அனாமதேய குடிகாரர்கள் என்ற ஒரு நிறுவனத்தை என்ன பண்ணுறோம் உருவாக்குறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த அனாமதேய குடிகாரர்கள்னா குடியை நிறுத்தவும் மீண்டும் குடிக்காமல் இருக்கவும் ஒருவருக்கொரு உதவி கொண்ட இவர்கள் பிறகு அனாமதேய குடிகாரர்கள் அமைப்பை நிறுவி மற்ற குடிகாரர்களுக்கு என்ன பண்ண உதவி புரிந்து அதுலேருந்து எப்படிலாம் மீளலாம் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா அனாமதேய குடிகாரர்கள் என்ன பண்ணுது உலகம் முழுவதும் என்ன பண்ண இந்த அமைப்பை வந்து என்ன பண்ண இருந்துகிட்ருக்குது. ஸோ யாரெல்லாம் இதில் வந்து என்ன பண்ணது பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணது நீங்கள் கொண்டு போயிட்டு என்ன பண்ணது எல்லார்கிட்டையும் என்ன பண்ணது சொல்லலாம். இந்த அனாமதேய குடிகாரர்களுடைய இது வந்து என்ன பண்ண இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலாம். மனித வாழ்க்கை முறை குறைபாடுகள். இந்த மனித வாழ்க்கை முறை குறைபாடுகளில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம அந்த நோய்கள்லாம் வைரஸ் நோய்களோ பாக்டீரியா நோய்களோ இல்லை புரோட்டோசோவா நோய்களோ பூஞ்சை நோய்களோ எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளோட குறைவற்ற செல்வம் கண்டிப்பாக இருக்கும். WHO என்ன பண்ண வேர்ல்டு உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணது அதுதான் சொல்லுது. நம்ம வந்து என்ன பண்ணுது அதனுடைய அறிக்கை வந்து என்ன பண்ண சொல்லுது அதுதான். இந்த நீரிழிவு நோய், இதயம் சார்ந்த நோய்கள், நுரையீரல் சார்ந்த நோய்கள்,
தொற்றா நோய்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுது வடிவில் வந்து வாழ்க்கை முறை குறைபாடுகள். வாழ்க்கை முறை குறைபாடுகள் தான் என்ன பண்ணுது, இதெல்லாம் என்ன பண்ணுது, பொது சுகாதார பேரழிவை வந்து என்ன பண்ணுது நோக்கி என்ன பண்ணுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஃபுல்லாக. இப்போ இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண குறைபாடுகள் என்ன வந்து பார்த்திங்கன்னா, முதலாவதாக உலகில் ஏற்படும் இறப்புகளில் 31% வாழ்க்கை முறை குறைபாடுகளால் ஏற்படும் இதய நோய்களால் நிகழ்கின்றன. இந்த வாழ்க்கை முறை குறைபாடுகளால் தான் என்ன பண்ணுது ஏற்படுது உலகத்தில். ஸோ அது ஒரு இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த உடல் உழைப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அதேமாதிரி வைட்டமின் டி சத்துக்களை வந்து என்ன பண்ண உடம்புல இல்லாமல் இருக்கிறதால நமக்கு வந்து என்ன பண்ணுது நிறைய பாதிப்புகளை வந்து என்ன பண்ணுது ஏற்படுத்தக்கூடியது நமக்கு என்ன பண்ணுது வந்துடும் ஃபுல்லாக. மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா வயது தொடர்பான பிரச்சனைகள் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுது சமூகத்தில் வந்து என்ன பண்ணுது தனிமைப்படுத்தக்கூடியது. சமூகத்தில் வந்து என்ன பண்ணுது தனிமைப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுது நம்மளால் வந்து என்ன பண்ண குறைபாடுகள் வந்து என்ன பண்ணுது ஈஸியாக வந்து தோணும் ஃபுல்லாக. நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அதிக கலோரி கார்போஹைட்ரேட் உணவு மட்டுமே சாப்பிட்றது. நிறைய நம்ம சாதம் மட்டுமே அந்த அரிசி சார்ந்த விஷயங்களையும் அரிசி சார்ந்த இது அதை நம்ம என்ன பண்ண அதிகமாக சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் உணவு நம்ம அதிகமாகும். ஸோ அப்போ அந்த கார்போஹைட்ரேட் உணவு அதிகமாக நம்ம உண்ணும்போது என்ன பண்ணுது உடல் பருமன் வந்து என்ன பண்ணுது ஈஸியாக வந்து அதிகமாகிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணுது குடும்ப ஆரம்ப காலம் என்ன பண்ண உடல்நல பிரச்சனைகள் வந்து என்ன பண்ண தோற்று வைக்கிறதுக்கு இது ஒரு மூல காரணம். அதிக கலோரி கொண்ட கார்போஹைட்ரேட் உணவை உண்ணும்போது நமக்கு என்ன பண்ண உடல் பருமன் ஏற்படுகின்றது. இது வந்து என்ன பண்ணுது ஒரு ஆரம்ப காலம் என்ன பண்ணுது உடல்நல பிரச்சனைகள். சரி, அடுத்தது அஞ்சாவதாக நார்ச்சத்து குறைந்த பதப்படுத்தப்பட்ட இல்லைன்னா அடைக்கப்பட்ட உணவு. பேக்கிங் இருக்குது பாருங்கள், பேக்கடு ஃபுட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுது பேக்கெட்லேயே வந்து என்ன பதப்படுத்த ஃபுட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குல்ல என்ன பண்ண நார்ச்சத்து என்ன பண்ண இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுது நம்ம வந்து உணவை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு என்ன பண்ணுது மலச்சிக்கலை வந்து என்ன பண்ணுது தோற்றுவிக்கின்றது. அடுத்தது ஆறாவதாக வயிற்றில் குடல் இயக்க கோளாறுகள், மலம் கழுத்தில் தொந்தரவு, மன அழுத்தம், உடல்நல குறைவு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது ஏற்படுத்தக்கூடியது இந்த இதுதான் வந்து என்ன பண்ணுது அந்த மனித வாழ்க்கை முறை குறைபாடுகளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கை முறை மாற்றங்கள். இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களில் குப்பை உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குப்பை உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. பதப்படுத்திகள் ப்ரிசர்வேட்டிவ் பதப்படுத்தி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு என்ன பண்ண வச்சிருந்து இல்லை 1 மாதம் 2 மாதத்துக்கு வச்சிருந்து சப்பராக இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. நிறமூட்டிகள் கலர் கலராக போடுவாங்க பாருங்கள், அந்த இதில் வந்து வத்தல்லாம் நீங்கள் கலர் கலராக சாப்பிட்ருப்பீங்க நீங்கள், அது மாதிரி கலர் கலராக நிறமூட்டிகள். அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண நிறமூட்டிகள்லாம் நிறைய போடுறாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் நம்ம நிறமூட்டிகள் நிறைய வந்து என்ன பண்ண போடுறாங்க. இந்த மாதிரி உணவை நீங்கள் வந்து என்ன பண்ண தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன பண்ணுது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸில் நம்ம என்ன பண்ண தவிர்க்கணும். அதே மாதிரி வேகமாக நடக்கிறது, யோகா செய்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ண வழக்கமாக செஞ்சுட்டு நமக்கு என்ன பண்ணுது வாழ்க்கை முறை மாற்றங்கள் நல்லா என்ன பண்ணுது இருக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி என்ன பண்ணுது நமக்கு வந்து உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுது மருத்துவனுடைய ஆலோசனையை வந்து என்ன பண்ண கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பிரச்சனைகளுக்கு இந்த கோளாறுகளுக்கு நமக்கு என்ன பண்ணுது என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றத என்ன பண்ண மருத்துவர்கிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க ஃபுல்லாக. அதேமாதிரி புகைப்பிடித்தல் மது குடிப்பது என்ன பண்ணுது கண்டிப்பாக என்ன பண்ணுது தவிர்க்க வேண்டும். வைட்டமின்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளணும். புரதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணணும். சரிவிகித உணவு பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அந்த இது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுது 7 to 8 மணி நேரம் நம்ம என்ன பண்ணது தூங்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டாலும் என்ன பண்ணுது நம்மளுடைய இது வந்து என்ன பண்ண அது வந்து லைஃப் வந்து என்ன பண்ணுது நல்லாவே இருக்கும் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். நம்ம அந்த இது வந்து பாக்டீரியா, வைரஸு, பூஞ்சைகள், காளான், அது வந்து என்ன பண்ணுது புரோட்டோசோவாக்கள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது வராத அளவுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது. அதேமாதிரி என்ன பண்ணுது வாழ்க்கை முறை மாற்றங்கள் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் செஞ்சிட்டோம் ஃபுல்லாக. இப்போ இந்த பாடத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் நிறைய வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்திருக்கேன். இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஆர்வமூட்டும் உண்மைகள், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து என்ன பண்ண நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அதே சமயம் உங்களுக்கு தெரியுமான்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அதனால் அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸில் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆர்வமூட்டும் உண்மைகளில் இப்போ இந்த பாக்டீரியா கொல்லாமல் அதை வந்து என்ன பண்ணுறது ஃப்ரீசிங் பண்ணி வைக்கலாம். பாக்டீரியா உறைய வைத்தல் மூலமாக என்ன பண்ணுறது பாக்டீரியாவை கொல்லாமல் என்ன பண்ணுறது ஃப்ரீசிங் பண்ணி வைக்கலாம்.
ஃப்ரீசிங் பண்ணும்போது அதனுடைய எந்த இடத்துல நம்ம ஃப்ரீசிங் பண்ணுறோமோ அந்த இடத்துல அதனுடைய வளர்ச்சி வந்து என்ன பண்ணுறது அப்படியே அதே நேரத்தில் நிற்கும். அப்போ அதனோட நமக்கு வந்து என்ன பண்ண நிறைய அது சார்ந்த எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணி ஏதாவது மெடிசின்ஸ் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஏதாவது வந்து என்ன பண்ண மருந்தை கொடுத்து அதை வந்து மெடிசின்ஸ் கொடுத்து அதை வந்து என்ன பண்ண முற்றிலுமாக அந்த பாக்டீரியா அழிக்கலாமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது நிறைய வந்து டிஸ்கவரிஸ்லாம் என்ன பண்ணது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம வந்து என்ன பண்ண சாப்பிடும்போது உடம்பு முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம சாப்பிட்றோம், மாத்திரைகள் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல இயற்கையாகவே இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்மளுடைய உடம்புல நிறைய இருக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணோன்னா இது தீமை தரக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்வது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்பில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களையும் அழித்து விடுகின்றது. இது வருது. அதனால் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விஷயங்கள், இதையும் வந்து என்ன பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக. அதே மாதிரி சிறுநீர் பாதை தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இது நிறைய பேர் நிறைய இதில் வந்து என்ன பண்ணுது, பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் நீங்கள் வந்து போனீங்கன்னா போகும்போது என்ன பண்ணுது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது நிறைய வரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண பார்த்துக்கணும். அதை நம்ம க்ளீனாக டாய்லெட்டை வந்து என்ன பண்ண க்ளீனாக வச்சுக்கணும். இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா 150 மில்லியன் மக்களை வந்து என்ன பண்ணுது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து என்ன பண்ணுது தொற்று வந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நம்ம அது வந்து சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரை அதுவும் தமிழ்நாட்டில் இது ஒரு விஷயமாகவே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை பொறுத்தவரையிலும் சிறுநீர் பாதை தொற்றை பொறுத்தவரையிலும் அது வந்து என்ன பண்ணுது 150 மில்லியன் மக்களை வந்து என்ன பண்ணும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன பண்ண பாதிப்பை ஏற்படுத்துது. இது வந்து ஒரு பாக்டீரியா தொற்று. அதுக்கடுத்தது மலேரியா பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. மலேரியாவுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மலேரியாவுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உலக மலேரியா தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஏப்ரல் 25 வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினமாக கொண்டாடுறாங்க. ரைட். இப்போ அந்த கொசுவை பற்றி நமக்கு நிறைய நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம். நிறைய நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த கொசுவே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடம் இருக்குது. ஐஸ்லாந்து ஒன்று, இன்னொன்று வந்து ஃபோரோ தீவுகள். இந்த இடத்துல கொசுவே கிடையாது. கொசு இல்லாத நாடுகள்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஐஸ்லாந்தும் ஃபோரோ தீவுகள் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது நோய் கடத்தி தடுப்பு ஆராய்ச்சி மையம். நோய் கடத்தி தடுப்பு ஆராய்ச்சி மையம் இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு பேர், VCRC அப்படின்றது. இந்த மையத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொசுவை எப்படிலாம் ஒழிக்கலாம் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் லார்வா ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண ஒழிக்கலாமா, இல்லை பியூப்பா ஸ்டேஜில் ஒழிக்கலாமா, இல்லை கொசு வந்து என்ன பண்ண அடல்ட்டான பிறகு அதை அழிக்கலாமா அப்படின்ற ரிசர்ச்சில் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. இது இல்லாமல் யானைக்கால் நோய் ஃபைலேரியாசிஸ் சொன்னோம் இல்லையா, அந்த யானைக்கால் நோயை வந்து என்ன பண்ணுது நோயை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணுறாங்க முறையான ஆராய்ச்சிகள் வந்து என்ன பண்ணுது அங்கே செஞ்சிட்ருக்காங்க ஃபுல்லாக. அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா பூச்சிகளை மரடாக்கும் தொழில்நுட்பம். SITன்னு பேர். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி அந்த பூச்சிக்கு பேர் வந்து திருகுப்புழுன்னு சொல்லி பேர். இது ஒரு தீங்குயிரி. இந்த தீங்குயிரியை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை மரடாக்குவதன் மூலமாக அந்த பூச்சி இனத்தை முற்றிலுமாக அழித்திருக்கின்றார்கள். பூச்சி இனங்களை மரடாக்கும் தொழில்நுட்பம் மூலமாக என்ன பண்ண முற்றிலுமாக அழித்திருக்கார்கள். அதுக்கடுத்து சிகா வைரஸ். இந்த சிகா வைரஸை பொறுத்தவரைக்கும் மூளை புற்றுநோய்க்கு எதிரான அறுவை சிகிச்சையின் போது என்ன பண்ணுது ஒரு ஆயுதமாக என்ன பண்ணுறாங்க இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பாடத்தினுடைய இறுதி கட்டம். இப்போ இதனுடைய எல்லா இதுலேயும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வரைபடம் ஒன்று கொடுத்துருப்பாங்க எல்லா லெசன்லையுமே. அதே மாதிரி இந்த பாடத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடிய 7ஆம் பாடத்துலேயும் வந்து நம்ம ஒரு கருத்து வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த கருத்து வரைபடத்தில் உங்களுக்கு வந்து இந்த பேஜை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த ஃபுல் லெசன்ஸையும் படித்த மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்களா அந்த பேஜ் நம்பர் வந்து பாருங்கள், கருத்து வரைபடத்தை பாருங்கள். மனித நலன் மற்றும் நோய்களில் அந்த கருத்தோட சென்டராக பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து பாக்டீரியா நோய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்டீரியா நோய்கள் அப்படின்னு கொடுக்கும்போது இதில் வந்து நீங்கள் எல்லா பாக்டீரியா நோய்களும் வந்துடும். அந்த 8 பாக்டீரியா நோய் சொன்னோம் இல்லையா, அந்த 8 பாக்டீரியா நோய்களும் வந்துடும். அதே மாதிரி வைரஸ் நோய்களையும் 8 சொன்னேன். அந்த வைரஸ் நோய்கள் 8 வந்து என்ன பண்ண வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து என்ன பண்ண ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ண ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டோம்னா ஈஸியாக போய் அட்டன் பண்ணிடலாம்.
ஏன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுது 13 லெசன் இருக்குது இல்லையா, இந்த 13 லெசன்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணுது அந்த டைமிங்கில் வந்து என்ன பண்ண எக்ஸாம் டைமில் வந்து நம்ம படிக்கிறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறது ஓவராலாக ஒரு கருத்து வரைபடத்தில் நம்ம வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணுறது மெமரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த பாக்டீரியா நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவும் நோய்கள், காற்றின் வழி பரவும் நோய்கள், நோய் கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள், அசுத்தமான மண்ணின் மூலம் பரவும் நோய்கள். இப்போ இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 கேட்டகரிஸில் இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணால் எழுதிடலாம். அதாவது இந்த பாக்டீரியா நோய்களுக்கு கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவும் நோய்கள். அப்போ அந்த கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவும் நோய்கள் எது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பேசிலரி சீதபதி, டைஃபாய்டு, கால்ரா, இது 3 மட்டும்தான். இது தனித்தனியாக நம்ம அந்த 8 வந்து என்ன பண்ண தனித்தனியாக பிரித்து படிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி வந்து என்ன பண்ணணும் வந்துடும் ஃபுல்லாக. இப்போ இதில் வந்து பேசிலரி சீதபதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய இது வந்து என்னது ஷெஜெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலம் நமக்கு வந்து என்ன பண்ணுது இந்த நோய் வருது இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது நோய் வந்து என்ன பண்ணுது எந்த இடத்துல வருது, இது குடலில் தான், குடல் பகுதி தான் பரவும் இடம் வந்து என்ன பண்ண குடல் பகுதி. அதுக்கப்புறம் அறிகுறிகள் என்ன பண்ண சீதபேதி, காய்ச்சல் அப்படின்னு என்ன பண்ணுது வரக்கூடியது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண சொல்லும்போது உங்களுக்கு ஹிண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண சைடில் வந்து என்ன பண்ண எழுதி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ண மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது டைஃபாய்டு, இதில் வந்து என்ன பண்ண சால்மோனல்லா டைஃபி. இப்போ இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுது எப்படி அது வந்து என்ன பண்ண எந்த இடத்துலேருந்து என்ன பண்ண பரவுது, எப்படி அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுறது அந்த இடத்துலையே நீங்கள் வந்து என்ன பண்ண மென்ஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிடும் ஃபுல்லாக. அதேமாதிரி கால்ரா வந்து பார்த்திங்கன்னா விப்ரியோ கால்ரி, குடல் மூலமாக குடலில் தான் என்ன பண்ணுது பாதிப்பு ஏற்படக்கூடிய இடம் வந்து என்ன பண்ணுது குடல் தான். அறிகுறிகள் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுது ரத்தம் கலந்த மலக்கழிவு அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண அந்தந்த இடத்துல என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து குறித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ண தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாகவும் நீங்கள் எழுதிடலாம். அதே சமயத்தில் எல்லாத்தையும் ஓவராலாக படித்த மாதிரி என்ன பண்ணது இருக்கக்கூடிய ஒன்று ஃபுல்லாக. அடுத்தது காற்றின் வழி பரவும் நோய்கள். இந்த காற்றின் வழி பரவும் நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்தீரியாவும் நிமோனியாவும், நிமோனியா அதுக்கு ரெண்டு நோய் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது காற்றின் மூலம் பரவும் நோய்கள் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டாலே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது ஒரு மார்க் வந்து என்ன பண்ணி கிடச்சிடும் ஃபுல்லாக. ஸோ காற்றின் வழி பரவும் நோய்களில் டிப்தீரியா, இது என்ன பாக்டீரியா, கொரோனரி டிப்தீரியம். அதுக்கு அடுத்தது நிமோனியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியே அப்படின்னு. ஸோ அப்போ இந்த 2 இது வந்து என்ன பண்ணுது காற்றின் வழி பரவும் நோய்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது நோய் கடத்தி வழியாக பரவும் நோய்கள். நோய் கடத்தி வழி பரவும் நோய்கள் என்ன பண்ணுது, இந்த ஏதாவது ஒரு விலங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுது கொசு மூலமாக என்ன பண்ண பரவக்கூடியது, இல்லை எலி மூலமாக பரவக்கூடியது, பன்றி மூலமாக பரவக்கூடியது, ஏதாவது ஒரு விலங்கு வந்து என்ன பண்ண இது கூட வந்து என்ன பண்ணுது அதன் மூலமாக என்ன பண்ண பரவக்கூடிய நோய் தான் என்ன பண்ணுது இந்த நோய் கடத்தி வழி பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, பிளேக் சொல்லியிருக்காங்க. பிளேக்கினுடைய இது வந்து என்ன பண்ணுது எஸ்னியா பெஸ்டிஸ் அப்படின்றது பாக்டீரியா, அது வந்து என்ன பண்ணுது எலி மூலமாக தெல்லுப்பூச்சி மூலமாக என்ன பண்ணுது இந்த நோய் வந்து என்ன பண்ணுது நமக்கு பரவுகின்றது. அடுத்தது அசுத்தமான மண், அதன் மூலமாக என்ன பண்ணுது பரவக்கூடிய நோய்கள் டெட்டானஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படின்றது மூலம் என்ன பண்ணுது இந்த பாக்டீரியா மூலமாக என்ன பண்ண பரவுகின்றது. இது வந்து என்ன பண்ணுது பாக்டீரியா நோய்கள். அதுக்கு அடுத்தது பூஞ்சை நோய்கள் பாருங்கள். அந்த வைரஸ் நோய்கள் நான் வந்து என்ன பண்ண அடுத்து சொல்கிறேன், அடுத்த பகலில் பாருங்கள். இது வந்து என்ன பண்ண பூஞ்சை நோய்கள் கேண்டியாசிஸ்ன்றது சேற்றுப்புண் வந்து என்ன பண்ணுது இது வந்துடும் ஃபுல்லாக. இப்போ இதில் வந்து இது ரெண்டுமே வந்து இது சம்மந்தமான என்னென்ன ஹிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து புழுவின நோய்கள். புழுவினல் வந்து பார்த்து நம்ம என்ன இந்த யானைக்கால் நோய் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆஸ்காரிசிஸ், இந்த யானைக்கால் நோய் இது ரெண்டுமே நோய் கடத்தின் வழியாக பரவக்கூடிய நோய்கள் தான் இதுவும். இப்போ யானைக்கால் நோய் அது எதன் மூலமாக அது என்ன பண்ணுது அந்த கியூலஸ் கொசு மூலமாக என்ன பண்ணுது பரவுது இல்லையா. ஸோ அது யானைக்கால் நோய். அது வந்து என்ன பண்ணுது இது உச்சிரேரியா பேங்க்ராப்டி அப்படின்ற ஒரு புழு கியூலஸ் கொசு வந்து என்ன பண்ணுது பரப்பி விடுது இந்த யானைக்கால் நோயை. அதுக்கு அடுத்தது கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்காரியாசிஸ். இந்த ஈக்கள் மூலமாக என்ன பண்ணுது இது ஈஸியாக வந்து என்ன பண்ணுது அந்த மலத்தில் வந்து என்ன பண்ண உட்காந்து அந்த புரோட்டோசோவை வந்து என்ன பண்ணுது எடுத்துன்னு வந்து அந்த நோய் எடுத்து என்ன பண்ணுது பரவுகின்றது. ஆஸ்காரியாசிஸ் அப்படின்றது ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ்
அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் அப்படின்றது என்ன பண்ணுறது வந்துடும் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது போதை மருந்துகள் மற்றும் மதுவினால் உண்டாகக்கூடிய விளைவுகள். போதை மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணது, நம்ம 4 படிச்சிருக்கோம். புரோட்டோசோவா நோய்கள். இந்த புரோட்டோசோவா நோய்களில் இதுவும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். அமீபியாசிஸ். இந்த அமீபியாசிஸ்ன்றது இந்த என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா அப்படிங்கிறது. அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்றது என்ன பண்ணுது வந்துடும். அடுத்தது கடத்திகள் வழியாக பரவக்கூடியது. கடத்திகள்னால் என்ன பண்ணுறது, கொசு, ஏதோ வந்து என்ன பண்ணி ஈக்கள். இப்போ நம்ம அந்த 3 இது வந்து நம்ம என்ன பண்ண பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்ன பண்ணுது பென் அனாஃபிலஸ் கொசு, அது வந்து என்ன பண்ணுது மலேரியா நோயை வந்து உண்டு பண்ணுகின்றது. அடுத்தது காலா அசார், லீஸ்மேனியா டோனோவானி மண் ஈ, இதன் மூலமாக என்ன பண்ணுது இது பரவுகின்றது. அதுக்கடுத்து தூக்க வியாதி ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ். இந்த ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸில் நம்ம 3 சொல்லியிருக்கேன் நான். அந்த 3த்தையும் நீங்கள் என்ன பண்ண இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அந்த செட் சிஇ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுது இது சொல்லிடலாம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போதை மருந்துகள் மற்றும் மதுவினால் உண்டாகக்கூடிய விளைவுகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளர் ஊட்டிகள், மன அழுத்த ஊக்கிகள், போதை மருந்து, மன மருட்சி மருந்துகள், இந்த 4த்தையும் நீங்கள் என்ன பண்ண எழுதி அதுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த அட்டவணையில் கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த அட்டவணையை வந்து என்ன பண்ணுது இந்த இடத்துல ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் வந்து எழுதிடலாம். அதுக்கடுத்து வைரஸ் நோய்கள். எப்படி நம்ம வந்து பாக்டீரியா நோய்கள் பார்த்தோமோ அதே மாதிரி என்ன பண்ணுது இந்த வைரஸ் நோய்கள் வந்து என்ன பண்ணது வருகின்றது. அதே மாதிரி கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். எது இளம்பிள்ளை வாதம், போலியோ வைரஸ் மூலமாக என்ன பண்ணுது இந்த இளம்பிள்ளை வாதம் என்ற வருகின்றது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ஹிண்ட்ஸை எழுதிக்கோங்க. காற்றின் வழி பரவும் நோய்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் 4 சொல்லியிருக்காம. அது சாதாரண சளி, புட்டாளம்மை, தட்டம்மை, சின்னம்மை. இந்த 4த்தையும் சொல்லிட்டு 4த்துக்கு உண்டான வைரஸ். சாதாரண சளி எப்படி வருது, ரைனோ வைரஸ். புட்டாளம்மை எப்படி வருது, மம்ஸ் வைரஸ். தட்டம்மை ருபெல்லா வைரஸ். சின்னம்மை லோஸ்டோ வைரஸ். ஸோ இந்த 4த்தையும் நீங்கள் என்ன பண்ண சொல்லிவிட்டு இதுக்கு உண்டான இதை ஹிண்ட்ஸை வந்து என்ன பண்ண எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கடத்திகள் வழி மற்றும் பரவும் நோய்கள். கடத்திகள் வழியாக இப்போ வந்து என்ன பண்ணுது ஏடஸ் கொசு, டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா ரெண்டுமே வந்து என்ன பண்ண ஏடஸ் கொசு மூலமாக என்ன பண்ண டே பைட்டர், ஃப்ளேவி வைரஸ். டெங்கு காய்ச்சலுக்கு என்ன வைரஸு, ஃப்ளேவி வைரஸ். அதே மாதிரி சிக்கன் குனியாவுக்கு வந்து என்ன பண்ணுது போகோ வைரஸ் அப்படிங்கிறது. இதை நீங்கள் வந்து சொல்லிடலாம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து ரத்தம் மற்றும் பிற உடல் திரவங்கள் வழியாக ஒரு ரத்தத்தை வந்து என்ன பண்ணுது இன்னொருத்தவங்க ரத்தத்தை வந்து ஏற்றும் போதோ இல்லை வந்து என்ன பண்ணுது ஏதாவது ஒரு திரவங்கள் வழியாக என்ன பண்ண உள்ளுக்குள்ளார போகிறது. அது வந்து என்ன பண்ணுது கல்லீரல் அழற்சி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். இது வந்து நீங்கள் என்ன பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கருத்து வரைபடம் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஓவராலாக நம்ம படித்த மாதிரியே இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு மென்ஷன் பண்ணி அழகாக நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. என்னோட இந்த லெசனை பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்த முறையில் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்ல முறையில் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.